நாம் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதும் பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க போகிறது பர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடையாது. நமக்கு கிடைக்க போகிறதெல்லாம் ஆன்சைட்டி, செல்ஃப் டவுட், டிப்ரெஷன், டிமோட்டிவேஷன், இந்த மென்டல் ப்ராப்ளம்ஸ் தான். என்ன பல பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஆனால் இந்த மென்டாலிட்டியில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளால் க்ரோ ஆகவே முடியாது. ஏன்னா நம்ம யாராலையும் 100% பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியாது. நம்ம ஆல்ரெடி பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில் இருக்கும்போது நம்ம பண்ணுற ஒர்க்கில் எப்போ பர்ஃபெக்ஷன் மிஸ் ஆகுதோ அப்போவே அந்த விஷயத்தில் நம்ம எடுக்கிற ஆக்ஷனை குவிட் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட க்ரோத் இங்கேயே ஸ்டாப் ஆயிரும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட யாராச்சும் இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும்? ஆப்பிள் ஐஃபோன் தானே. ஆனால் அந்த ஆப்பிள் இண்டஸ்ட்ரினாலேயே ஒரு பர்ஃபெக்டான ஐஃபோனு ரெடி பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க, அந்த ஃபோன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க அடுத்து ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கே, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இதில் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, சில இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, சில ஃபெசிலிட்டிஸ் இதில் மிஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை ஆப்பிள் நான் ரிலீஸ் பண்ணால் பர்ஃபெக்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் ரிலீஸ் பண்ணுவேன், இல்லைனா நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு மென்டாலிட்டியில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களால இன்றைக்கி இவ்வளோ க்ரோ ஆகிருக்கவே முடியாது. இதே தான் நமக்கும், நம்ம எப்போ பர்ஃபெக்டாக பண்ணால் தான் ஒரு விஷயத்தை பண்ணுவேன் அப்படின்ற மென்டாலிட்டியில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக குயிட் பண்ணிடுவோம். நம்ம லைஃப்பில் க்ரோத்தே இருக்காது. நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டேஜில் இருக்கோமோ அதே ஸ்டேஜில் தான் இன்னும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் இருப்போம். இதிலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம லைஃப்பில் க்ரோ ஆகிறதுக்கு இந்த ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருந்தால் போதும். அது என்ன அப்படின்னா, என்னால் இன்றைக்கி 100% பர்ஃபெக்டாக இந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்க முடியாது. ஆனால் என்னால் எது முடியும் அப்படின்னா, நேற்றை விட இன்றைக்கி என்னால் 1% பெட்டராக இந்த ஒர்க்கை பண்ண முடியும் அப்படின்ற மென்டாலிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஒர்க்கை உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். லாங் டைம் உங்களால் அந்த ஒர்க்கில் ஆக்ஷன் எடுக்க முடியும். உங்கள் லைஃப்பில் உங்களால் க்ரோ ஆகவும் முடியும். இந்த ஒரு மென்டாலிட்டி தான் ஒரு பர்ஃபெக்ஷனிசம்லேருந்து என்னை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நான் க்ரோ ஆகிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஒரு மென்டாலிட்டி தான் காரணம். ஸோ கைஸ், இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா மறந்துடாமல் இப்போவே பாலா HM சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்கமிங்கில் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே காய்ஸ், ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.